பாருங்க, இன்னொருக்கா சொல்கிறேன், இந்த 3 பாயிண்ட்டும் கட்டாயம். இப்போ என்னது, ஒரு பொருள் ஒன்று சமநிலையில் இயக்க போது நாங்கள் அந்த பொருளுக்கு 2 விசைகளை கொடுக்க போகிறோம். இது ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸை இங்கிட்டு பக்கத்தில் 10 நியூட்டனை கொடுத்து இழுத்தோம்னு சொன்னால் அங்கால என்ன விசையை கொடுத்தா அந்த பொருள் அசையாமல் இருக்கும். இங்கிட்டு திசையில் நாங்கள் 10 நியூட்டனை கொடுத்து இழுத்தோம்னு சொன்னால் இந்த பொருள் ஓய்வில் அசையாமல் காணப்படும். இப்படி விளைவுள் விசை 0 அப்படின்னா இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, சமநிலைன்னு சொல்கிறாங்க. இங்கே எத்தனை விசைகளை கொடுக்குறாங்க, ஒரு விசை, இது இன்னொரு விசை, 2. அப்போ 2 விசைகளின் கீழே ஒரு பொருள் சமநிலையில் இயக்கணும்னு சொன்னால், அசையாமல் இயக்கணும்னு சொன்னால் என்ன நிபந்தனை, எப்படி 2 விசைகளுடையும் பருமன் சமனாக இயக்கணும். இங்கால 10ண்டா இங்கால 10 இயக்கணும். ஒரு பக்கத்தில் கூடிச்சுன்னு சொன்னால் அந்த பக்கத்தை நோக்கி பொருள் வந்துடும், இயங்கும். அப்போ அது சமநிலை இல்லை. 2 பக்கமும் ஒரே இதை கொடுத்து இழுத்தீங்கன்னு சொன்னால் 2 பக்கத்துக்கும் போகாது. விளங்கிச்சா? ஒருத்தர் கூட கொடுத்து இழுத்தீங்கண்டா ஒருத்தர் பக்கத்துக்கு போய்ட்டுரும். அப்போ 2ம் ஒரே விசையாக இருக்கணும், ஓய்வில் இயக்கணும்னு சொன்னால். 2வது 2 திசையும் எதிர் திசையானதாக காணப்படும். 2ம் எதிர் திசையாக இயக்கணும். அடுத்தது என்னது, 2 விசையும் இப்படி ஒரே நேர்கோடாக காணப்படணும். பாருங்கள், ஒரு நேர்கோட்டில் தான் தாக்குது. இங்கே ஒன்று கொடுத்து ஒருத்தருக்கு வந்து இங்கே ஒன்று கொடுக்கலுமே, அப்படியே இல்லை. 2ம் எதிர் திசையாய்க்கணும், ஒரே பருமன் ஆய்க்கணும், இப்படி ஒரு நேர்கோட்டில் தாக்கணும். இதுதான் 3 ரூல்ஸ். ஒரே பருமனாக இருக்கணும், எதிர் திசை ஆய்க்கணும், 2 விசையும் ஒரே நேர்கோட்டில் தாக்க வேணும். இது தான் 2 விசைகளின் கீழே ஒரு பொருள் சமநிலையில் ஈக்கிறதுக்கான நிபந்தனை. உதாரணத்துக்கு ஒரு பொருள் ஒன்றை கட்டி தொங்க வச்சுக்குது. சரியா, ஒரு பொருள் ஒன்றை கட்டி தொங்க வச்சுக்குது. இங்கே என்னென்ன விசைகள் தாக்கும், ஒரு பொருள் ஒன்று சொன்னால் நிறை எப்பயுமே கீழ் நோக்கி தாக்கும். நிறை விசை எப்பயுமே கீழ் நோக்கி தாக்கும். இப்போ இது கட்டி வச்சுக்கிறீங்க தானே, அப்போ இதை மேல் நோக்கி ஒரு இழுவை விசை தாக்கும். இழுத்து பிடிச்சி கொண்டிருக்குமே, அந்த இழுவை விசை மேல் நோக்கி தாக்கும். பாருங்கள், இது எத்தனை விசைகளின் கீழே சமநிலை, ஒரு விசை 2 விசை, இழுவைன்னு சொல்கிற ஒரு விசை, நிறைன்னு சொல்கிற ஒரு விசை. இங்கே இழுவையும் நிறையும் எப்போ சமனாகுதோ அப்போ இந்த பொருள் ஓய்வில் அசையாமல் இருக்கும். அப்போ இங்கே மாதிரி தான் பாருங்கள், 2 விசைகளோட திசை எதிர் திசை, 2ம் ஒரே நேர்கோடு, இது 2ம் சமனாகிற நேரம் தான் பொருள் ஓய்வில் இருக்கும். சரியா? அது இல்லாமல் இப்போ ஒரு பொருள் ஒன்று இப்படி மேசையில் வச்சுக்கிறீங்க. இது ஒரு மேசை, இந்த மேசையில் கொண்டு இப்போ நீங்கள் ஒரு பொருள் ஒன்று வச்சுக்கிறீங்க. இந்த பொருள் எப்போ ஓய்விளைக்கும்னு சொன்னால் கீழே தாக்குற இந்த நிறை மேலே தாக்குற செவ்வன் மரத்தாக்கத்திற்கு சமனாக இருக்கணும். நாங்கள் நியூட்டனில் 3வது விதியில் பார்த்தோம், எல்லா தாக்கத்துக்கும் சமணம் எதிரமான மரத்தாக்கம் இருக்குதுன்னு சொல்லி. ஒரு பொருள் ஒன்றை கொண்டு நீங்கள் மேசையில் வச்சிங்கன்னு சொன்னால் அப்போ அது நிறை கீழ் நோக்கி தாக்க மேசை அந்த பொருளை மேல் நோக்கி தள்ளும். அந்த 2 விசையும் சமனாய்க்கிற நேரம் தான் இந்த பொருள் அசையாமல் இருக்கும். அப்போ இங்கேயும் அதே தான், செவ்வன் மரத்தாக்கத்துக்கு நிறை எப்படி இருக்குதுங்க, சமனானதாக காணப்படுது. 2ம் எதிர் திசையில் இருக்குது, 2 பருமனும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்படி இருக்கிற நேரம் தான் பொருள் வந்து ஓய்வில் காணப்படும். கிளியரா? 2 விசைடு கீழே பொருள் ஓய்வு வைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் தான் இதெல்லாம். என்னென்னது, நீ ஒரு மேசையில் பொருளை வைக்கிறீங்கன்னு சொன்னால் செவ்வன் மரத்தாக்கமும் நிறையும் சமனாய்க்கணும். அப்படின்னு என்ன ரூல்ஸ்னு சொன்னால் 2 விசையில பருமன் சமனாய்க்கணும், 2ம் எதிர் திசை வைக்கணும், 2ம் ஒரே நேர்கோடாக காணப்பட வேணும். சரியா? கிளியரா?